பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக RBI முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் நியமனம். மோடியின் பதவிக்காலம் நிறைவடையும் வரை சக்திகாந்த தாஸ் அந்த பொறுப்பில் நீடிப்பார் என்று தகவல். பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை ஏலம் விட இலங்கை அரசு உத்தரவு. வாழ்வாதாரம் சிதைக்கப்படுவதாக தமிழ்நாடு மீனவர்கள் கொந்தளிப்பு. $10,000 கோடி கொடுத்தாலும் புதிய தேசிய கல்விக் கொள்கையில் கையெழுத்திட மாட்டோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டம். தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களை பள்ளியிலிருந்து விரட்டும் கொள்கை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். சமூக நீதிக்கு வேட்டு வைக்கும் செயல் என்றும் கண்டனம். தொழிற்கல்வி என்ற பெயரில் குலத்தொழிலில் மீண்டும் ஈடுபட வைக்க மத்திய அரசு முயற்சி. படித்து முன்னேற நினைப்பவர்களை மீண்டும் குலத்தொழிலுக்கு தள்ள பார்ப்பதாகவும் முதலமைச்சர் சாடல். கல்வியும் மருத்துவமும் இரு கண்கள். பள்ளிக்கல்வித்துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் பெருமிதம். ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டின் சொத்து. அப்பா என்ற புதிய செயலியை வெளியிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நெகிழ்ச்சி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கும் வரை எந்த கவலையும் இல்லை, பயம் இல்லை. புதிய தேசிய கல்விக் கொள்கையை குறிப்பிட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. கடலூரில் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழப்பு. 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம். $200 பணத்திற்கு ஆசைப்பட்டு எல்லாம் போனதாக கண்ணீர். ISIS தீவிரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்த்த விவகாரம். சென்னையில் கைது செய்யப்பட்ட அல்பாசித்தை 7 நாட்கள் காவலில் எடுத்து NIA அதிகாரிகள் விசாரணை. திருச்சியில் அரசு விழாவில் தோன்றிய EPS ஜெயலலிதாவின் புகைப்படங்களால் அதிகாரிகள் அதிர்ச்சி. காணொலி வாயிலாக முதலமைச்சர் கட்டிடங்களை திறந்து வைத்த நிலையில் சலசலப்பு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வியாபாரிகள் எதிர்ப்பு. சாலை மறியலில் ஈடுபட்ட வியாபாரிகள் போலீசுடன் வாக்குவாதம். சென்னை நொளம்பூரில் தொழிலதிபர் வீட்டில் 150 சவரன் நகை கொள்ளை. காவல்துறை உயரதிகாரிகள் வசிக்கும் குடியிருப்பில் கொள்ளையர்கள் கைவரிசை. கோவை குடியமுத்தூரில் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்றபோது விபத்து. சென்னையில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்ட் கைதான நிலையில் அவரது கூட்டாளியும் கைது. ஓசூரில் வைத்து கைது செய்து கேரள போலீசார் நடவடிக்கை.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 64,360 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,045 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாதாகாவிலிருந்து விலகுவது குறித்து விரைவில் அறிவிப்பேன். நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தகவல். காளியம்மாள் போனால் போகட்டும், தங்கள் கட்சிக்கு இது களையுதிர் காலம். காளியம்மாள் விலகுவது குறித்து சீமான் காட்டமான பதில். சென்னை கொடுங்கையூரில் இளைஞர்களை தாக்கி பணம் பறித்த கும்பல். மாமூல் கேட்ட கும்பல் இளைஞர்களை கட்டையால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள். திருப்பூர் அருகே சொத்து பிரச்சனையில் அண்ணனை துண்டு துண்டாக வெட்டி கொன்ற தம்பி. உடல் பாகங்களை சாக்கு மூட்டையில் கட்டி குளத்தில் வீசிய கொடூரம். சென்னை வியாசர்பாடியில் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட முகமது ரசூல் என்பவரை கைது செய்து செம்பியம் போலீசார் தீவிர விசாரணை. சென்னை கோயம்பேட்டில் அதிவேகமாக மாநகர பேருந்தை இயக்கிய ஓட்டுநரால் பரபரப்பு. இருசக்கர வாகனத்தில் துரத்திச் சென்று எச்சரித்த காவலர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கண்டெய்னர் லாரி மீது கார் மோதி விபத்து. ஜிஎஸ்டி அதிகாரிகள் 3 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. திண்டுக்கல்லில் தமிழ்நாடு காங்கிரஸ் தொழிற்சங்க கூட்டமான ஏஐடியூசிவில் இருதரப்பு மோதல். பேனரை கிழித்து நாற்காலிகளை தூக்கி வீசி ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தூத்துக்குடி குலசையில் விண்வெளி பூங்கா அமைக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. நிலம் கையகப்படுத்துவதை கைவிட வலியுறுத்தி 500க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வெறிநாய் கடித்து 8 பேர் காயம். மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நாய்களை பிடிக்க மாநகராட்சிக்கு கோரிக்கை. கைதிகளை முன்கூட்டி விடுதலை செய்ய தகுதி இழக்கச் செய்யும் விதிகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுரை. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே பற்றி எறிந்த கல்லூரி பேருந்தால் பரபரப்பு. நிறுத்தப்பட்டிருந்த பேருந்தில் தீப்பிடித்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை. இரண்டாயிரத்தி 24-25 நாடு முழுவதும் தாவேக உட்பட 60 புதிய கட்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பங்கேற்பு. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகியுடன் இணைந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். தெலங்கானா மாநிலம் அம்ராபாத்தில் சுரங்கப்பாதை இடிந்து விழுந்து விபத்து. இடிபாடுகளில் பலர் சிக்கியிருக்கலாம் என அச்சம். ஐதராபாத்தில் தோழியுடன் தங்கியிருந்த கணவனை உறவினர்களுடன் சென்று மனைவி தாக்கியதால் பரபரப்பு.
திருமணத்தை மீறிய உறவிலிருந்து அரசு அதிகாரிக்கு தர்ம அடி கொடுத்த வீடியோ இணையத்தில் வைரல். பெங்களூருவில் இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம். 3 பேர் கைது. தலைமறைவான மேலும் ஒருவருக்கு போலீசார் வலை. ஏர் இந்தியா விமானத்தில் பயணித்த மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு உடைந்த இருக்கை ஒதுக்கீடு. எக்ஸ் தளத்தில் அவர் இதுகுறித்து பதிவிட்ட நிலையில் மன்னிப்பு கோரியது விமான நிறுவனம். $2022 இந்தியாவுக்கு $21 மில்லியன் வழங்கியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த விவகாரம். நிதி உதவி இந்தியாவுக்கு வழங்கவில்லை, வங்கதேசத்துக்கு வழங்கப்பட்டதாக தகவல். அஜித் நடித்துள்ள குட் பேட் அக்லி படத்தின் புதிய அப்டேட். இன்றிரவு 7 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு. தமன்னா நடித்துள்ள ஒடேலா 2ஆம் பாகத்தின் டீசர் வெளியீடு. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் பங்கேற்று டீசரை வெளியிட்டது படக்குழு. சீனாவின் வௌவால்களில் கண்டறியப்பட்டுள்ள புதிய வகை கொரோனா விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் தன்மை கொண்டிருப்பதாக தகவல். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போப் பிரான்சிஸின் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடம். 2வது வாரமாக ஞாயிறு திருப்பலியில் அவர் பங்கேற்க மாட்டார் என்று வாட்டிகன் அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் இங்கிலாந்து வீரர்கள் அதிரடி ஆட்டம். தொடக்க வீரராக களமிறங்கிய பென் டக்கெட் 150 ரன்களை கடந்து அசத்தல். பிரயாக்ராஜின் மகா கும்பமேளாவில் நடிகை தமன்னா குடும்பத்துடன் பங்கேற்பு. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு.